அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பொங்கல் ரெசிபி நம்பர் 2, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ஒரு லஞ்ச் ரெசிபி. சைட் டிஷ்ஷா இருக்கும். சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. புளியை தனியா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம், உளுந்து போட்டு நம்ம தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாலாம் நம்ம இதுல போட்டு நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ கல்லுப்பு, ருசிக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போடணும். மஞ்சத்தூள் போடணும். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதுல ஊத்துறோம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிருக்க புளி தண்ணியோட பச்சை வாசனை போற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி இடிச்சு வச்சிருக்க பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு நம்ம கலந்து விடணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்து நம்ம ஊத்தின எண்ணெய் நல்லா மேல பிரிஞ்சு வந்திருந்துச்சுன்னா நம்மளுடைய குழம்பு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ரெசிபி நம்பர் 2. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் அன்பனோடு. நன்றி, வணக்கம்.